கடிதம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் மீனவர்களுக்காக இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. முதலில் அவர் அனுப்பியிருக்க கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள நிகழ்வின் மீது தங்களது கவனத்தை ஈர்க்க விழைகின்றேன் என்றும், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை சர்வதேச எல்லையை கடந்ததாக தெரிவித்து இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளார்கள் என்றும், இலங்கை கடற்படையால் ஏற்கனவே 54 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் இருக்கின்றனர். மேலும் 264 படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விழைகின்றேன் என்றும், எனவே இந்த பிரச்சனை குறித்து இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலமாக தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை உடனடியாக மீட்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் முதலமைச்சராக பதவியேற்ற விஜயனுடைய முதல் கடிதம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கூடிய கடிதமாக பார்க்கப்படுகிறது. இதில் மீனவர்களுக்காக அவர் கொடுத்திருக்கூடிய கடிதமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மொத்தமாக 264 படகுகளை இலங்கை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும், அதை உடனடியாக மீட்டு வர அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே போன்று படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி அந்த கடிதத்தில் முதலமைச்சர் விஜய் அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக பதவியேற்றக்கூடிய விஜய் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாகவே இந்த கடிதம் என்பது பார்க்கப்படுகின்றது. பாலாஜி.